அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கான பதிவு ஹாப்பினஸ். அதாவது ஹாப்பியாக இருக்கிறது எப்படி, நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம்ம எப்படி அடையிறது, அந்த சந்தோஷத்துக்கான வழி. எனக்கு இது சொல்லணும் ஏன் தோணுச்சு அப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு 2 நாள் முன்னாடி நான் முருகனுடைய ஆலயத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் நைட்டு ஒரு 10:30 மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் அதில் வரிசையாக உட்காந்து நிறைய காரியங்கள் பேசி சந்தோஷமாக அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டாங்க. அப்புறம் கேம்ப் ஃபயர் சொல்கிறது மாதிரி விண்டரை தாங்கிறதுக்காக நல்ல நெருப்பெல்லாம் மூட்டி அதில் உட்காந்து சுற்றி அவங்க எல்லாரும் அவங்களுடைய திறமைகள் ஏதாவது ஒன்று வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அன்றைய காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்துக்கும் எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்துட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் கூட இப்படியும் ஒரு கிராமம் இருக்குது, இப்படியும் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் யாராக இருந்தாலும், ஏன் இன்க்ளூடிங் மீ, ஸோ யாராக இருந்தாலும் மொபைல் ஃபோனையும் டிவியும் அடிக்ஷனாக நினச்சிக்கிட்டு அதிலேயே காலத்தை செலவழிக்கக்கூடிய டைமில் இந்த பண்டிகை காலங்கள்னு வரும்போது எல்லா பண்டிகைகள்லேயும் தன்னுடைய தாத்தா பாட்டிகளை சந்தோஷமாக போய் பார்த்து அவங்க கூட நேரத்தை செலவிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு சந்தோஷமான ஹாப்பி லைஃப்ஸ் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும், ஏன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அத்தனை பேர்கிட்டையும் கேட்குற ஒரே விஷயம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக பேசுங்க. மனசு விட்டு பேசும்போது எந்த விதமான கவலையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஸோ ஷேரிங் மூலமாக கூட நம்ம வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு நல்ல மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொண்டு வர முடியும். ஸோ ஹாப்பினஸ் இன்னும் தொடரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.